சென்னையில் ஃபார்முலா 4 நைட் ஸ்ட்ரீட் கார் பந்தயம் 2ஆம் நாள் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சபரிராஜன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் சபரிராஜன், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா சென்னை ஸ்ட்ரீட் நைட் ரேஸ் 2வது நாள் போட்டிகள் இன்னைக்கு நடைபெறுது. நேற்று பாத்தீங்கன்னா சுமார் 2:45 மணி அளவில் நடைபெற வேண்டிய போட்டி பல தாமதம்னால இரவு 9:10 மணிக்கு வெறும் பயிற்சி போட்டிகள் மட்டுமே நடைபெற்றது. இந்த பயிற்சி போட்டிகளை பாத்தீங்கன்னா முதல்ல SLGT, அதுக்கு தொடர்ந்து IRL இந்தியன் ரேசிங் லீக்னாங்க, அதுக்கு அடுத்து ஃபார்முலா 4 பயிற்சி ஆட்டங்கள் நடைபெற்றது. அதனை தொடர்ந்து இன்னைக்கான அட்டவணையை வெளியிட்டிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல JKSLGT உடைய தகுதி சுற்று போட்டிகள் சுமார் 11:45 மணி அளவில் தொடங்கியிருக்கு. அதாவது இது எப்படி நடக்கும்னா 2 தகுதி சுற்று போட்டிகள் JKSLGT நடைபெறுது. இந்த JKSLGT போட்டிகள்ல 2 தகுதி சுற்று போட்டியில யார் டாப் பொசிஷன்ஸ் வருவாங்க. அவங்களோட டைமிங் செக்ஷன்ஸ்ல பார்த்து ரேஸ் 1 அண்ட் ரேஸ் 2 இருக்கும். அந்த ரேஸ் 1 அண்ட் ரேஸ் 2 அவங்களோட கிரிட் பொசிஷன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. 1, 2, 3, 4 ஸ்டார்ட்ல. அந்த ஸ்டார்ட்ல ரேஸ் 1 டாப் 3, ரேஸ் 2 டாப் 3 முடிவு பண்ணுவாங்க. இதே மாதிரி இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரேசிங் லீக்னாங்க, அந்த ரேஸ் லீகுடைய தகுதி சுற்று போட்டிகளும் நடைபெறுது. இந்த ரேசிங் லீக்ல நம்ம குறிப்பா சொல்லணும்னா இதுல பல்வேறு சர்வதேச அளவிலான வீரர்களும் இதுல பங்கேற்றிருக்காங்க. கோவா ஏசஸ், அதுக்கப்புறம் ஹைதராபாத், டெல்லி, சென்னை, அந்த மாதிரி பல்வேறு அணிகளுக்கான போட்டிகள் நடைபெறும். ஒவ்வொரு அணியிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 வீரர்கள் அந்த மாதிரி இடம்பெற்றிருப்பாங்க. அந்த 4 வீரர்கள்ல 2 வீரர்கள் அவங்களுடைய எந்த அணி வீரர்கள் வேணாலும் எழுந்து விளையாடலாம், அதாவது டிரைவர் ஸ்டாப் பண்ணலாம். இதுல நம்ம குறிப்பா சொல்லணும்னா சென்னையை சேர்ந்த முகமது ரியான் அப்படின்ற வீரர் இளம் வீரர். அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா MRF ஃபார்முலா 4 2000 வைஸ் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காரு. 2020 MRFல 1300 cc இந்தியன் நேஷனல் ரேசிங் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காரு. 2019 ஜூனியர் மேக்ஸிங் காப்பிங் சாம்பியனா பட்டம் பெற்றிருக்காரு. ஆனா சென்னை டீம் இதுல ஜெயிக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஆனா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இதனை தொடர்ந்து வீராங்கனையில பாத்தீங்கன்னா நம்ம ரெமி டகன் அப்படின்ற ஒரு மலேசியன் வீராங்கனை, வெளிநாட்டு வீராங்கனை இந்த போட்டியில பங்கேற்றாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பொசிஷன்ஸ் சாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு குறிப்பிட வேண்டிய விஷயம் பெங்களூர் ஸ்டார்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா மலேசியா வாழ் தமிழரான கைல் குமரன் அப்படின்னு தமிழ் பையன் இந்த போட்டியில பங்கேற்றிருக்காரு. அவரும் இந்த போட்டியில பங்கேற்றிருக்காங்க. அதனால இந்த போட்டி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாவே ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றது. இறுதியாக பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் ஃபார்முலா 4 போட்டிகள். இந்த ஃபார்முலா 4 போட்டிகள்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. அதுல நம்ம குறிப்பா சொல்லணும்னா சேத்தன் கரோடா அப்படின்ற ஒரு அத்லீட் டிரைவர். அவரு பிறக்கும் போதே, அதாவது 2 கால்கள் எழுந்துட்டு அவருடைய ஆர்டிபிஷியல் கிட்டத்தட்ட ஒரு பேரா அத்லீட் மாதிரி தான் அவர் இந்த ஸ்போர்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பங்கேற்கிறாரு. நிச்சயமா ஆனா ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்க ஹூபர்ட் அப்படின்ற ஒரு வீரர், அவர் தான் இந்த போட்டியை ஜெயிப்பார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா அந்த ஹூபர்ட் பற்றி சொல்லணும்னா அவர் ஃபார்முலா 3 விளையாடிருக்காரு. ஃபார்முலா 4 ஒரு கிரேட் அப்படின்னு ஃபார்முலா 3ன்றது. ஃபார்முலா 3 நல்ல ஒரு ஸ்டார்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா ஈஸியா சாலிடா இதை வின் பண்ண முடியும் அப்படின்ட்டு. 2வது முக்கியமான விஷயம் இந்த FIA சான்றிதழ், அதை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இந்த ரேஸ் ட்ராக் பத்தி நேற்று சில வீரர்கிட்ட நம்ம பேசியிருந்தோம். அந்த பயிற்சி ஆட்டங்கள்ல ட்ராக்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸ்லைட்டா மேடு பள்ளமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருக்கோம். இந்த மோட்டார் ஸ்போர்ட் ட்ராக் ரொம்ப வரவேற்கிறோம். சேலஞ்சிங்கா இருக்கு. ஆனா இன்னைக்கு போட்டியில நாங்க நிச்சயமா விட்டு கொடுக்க மாட்டோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறதுக்கான அதிக முயற்சிகளை எடுப்போம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சபரி.